மண்ணுலகத்தினில் பிறவி மாசற எண்ணிய பொருள் எல்லாம் எழுதி முட்டுற கண்ணுதலுடையதோர் களிட்டு மாமுவ பண்ணவன் மலரடி பணிந்து போற்றுவாம். திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு நாங்கள் 6வதுக்கு போறோம். நேற்று படிச்சிட்டீங்களா? 5 4 4 4 5 படிச்சிட்டீங்களா நேற்று? 6வது திருவாவடுதுறை. திருக்கைலாயத்தில் இறைவனோடு சேர்ந்தனர் அருளியது. திருக்கைலாயத்தில் இறைவனோடு சொக்கட்டான ஆடி கழித்தமையால் பசு வடிவம் எய்தினர். அவர் அப்பசு வடிவத்தோடு இங்கு வந்து வழிபட்டு அவ்வடிவம் நீங்க பெற்றனர் என்னும் காரணம் பெற்று இப்பெயர் பெற்றது என்பர். இது நரசிங்கன்பேட்டை தொடர்வண்டி நிலையத்தில் தென்கிழக்கே 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. இது காவிரி தென்கரை தலங்களுள் 36வது தலம். இத்தலம் மயிலாடுதுறை கும்பகோணம் பேருந்து வழியில் திருவாலங்காட்டை அடைந்துள்ளது. பிள்ளையார், துணை வந்த பிள்ளையார், அழகிய பிள்ளையார், இறைவனின் திருப்பெயர் மாசிலாமணீஸ்வரர். இவரே கற்ப இல்லில் எழுந்தருளி இருப்பவர். அனைத்தெழுந்த நாயகர். இவர் உமாதேவியை அனைத்தெழுந்த கோலமாக இருப்பவர். திருவிழாவின் முடிவில் கோமுத்தி தீர்த்தத்தில் தீர்த்தம் கொடுத்தருள்பவர் இவரே. செம்பொன் தியாகர் முசுகுந்த சக்கரவர்த்திக்கு இறைவர் திருவாரூர் தியாகராசா காட்சி அருளிமையால் இவருக்கு இங்கே தனிச்சந்நிதி இருக்கிறது. இவர் வீரசிங்காதனம் உடையவர். இவரது நடனம் சுந்தர நடனம். திருவிழா காலத்தில் திருத்தேரில் எழுந்தருள்பவர் இவரே ஆவர். இறைவியின் திருப்பெயர் ஒப்பிலா முலியம்மை. அமலா எனக்கு இன்றைக்கும் பிசியோதெரபி இருக்குள்ள பின்னேரத்துல இருந்து வாரம். இத்திருப்பெயர் சுந்தரமூர்த்தி நாயனாரால் ஒப்பிலா முலையால் ஒரு பாகா என்று இவ்வூர் பதிகத்தில் எடுத்து ஆளப்பெற்றுள்ளது. தீர்த்தங்கள் கோமூர்த்தி தீர்த்தம், பத்ம தீர்த்தம், கைவல்ய தீர்த்தம் என்பன. இவை முறையே திருக்கோயிலுக்கு எதிரிலும் கொங்கணேஸ்வரர் கோயிலின் பக்கத்திலும் திருக்காவிரியிலும் இருக்கின்றன. மரம் அரசி. இது படர்ந்து விளங்குவதால் படரரசி என்றும் வழங்கப்பெறும். சபை, போதி, அம்பலம் தேவர்களும் முனிவர்களும் செய்த வேண்டுகோளுக்கு இறங்கி இவ்வரசமரத்தின் நிழலில் அமர்ந்த அம்பலத்தில் இறைவர் தாண்டவம் புரிந்தமையால் இப்பெயர் பெற்றது. போதி அரசமரம், நந்தி தர்ம நந்தி தேவர். தலத்துக்கு வழங்கும் வேறு பெயர்கள் கோமுத்தி, கோகலி, நவகோடி, சித்தபுரம் முதலியன. வாசிங்கோ. முசுகுந்த மன்னனுக்கு மகப்பேறு அளித்தது. தரும தேவதையை இடம வாகனமாக கொண்டதன்று சந்நிதியில் அரசமரத்தின் நிழலில் கோயில் கொண்டு இருக்கும்படி அருளியது. திருஞான சம்பந்த சுவாமிகளுக்கு பொற்கிளி அளித்தது. திருமூல நாயனாரை தடுத்தாட்கொண்டு ஆகம சாரமாகிய திருமந்திரத்தை வெளிப்படுத்த திருவருள் புரிந்தது. போகர் முதலிய சித்தர்களுக்கு அட்டமா சித்திகளை அருளியது. முதலியவை இப்பதியில் இறைவர் நிகழ்த்தி அருளிய விசேடங்கள் ஆகும். இவைகளுள் ஞான சம்பந்த பெருந்தகையாருக்கு இறைவர் 1000 பொன் அளித்தருளியதை ஆண்ட அரசர் திருநாவுக்கரசர் இவ்வூர் பதியத்தில் கழுமல ஊர்க்கு அம்பொன் 1000 கொடுப்பர் போலும் ஆவடு துறையாரே என கூறியிருப்பது அறிதற்குரியதாகும். மூவர்களுடைய திருப்பதிகங்கள் 8ஐயும் திருமூலர் திருமந்திரம் 3000 பாடல்களையும் சேர்ந்தனார் திருவிசைப்பா பதிகம் 1ஐயும் பெற்ற பெருமையுடைய பதி இது. திருக்கைலாய பரம்பரையில் சிவஞான தேசிகராய் எழுந்தறியுள்ள ஸ்ரீ நமச்சிவாய மூர்த்திகளால் நிறுவப்பெற்றதும் சைவ சித்தாந்தத்திற்கும் தமிழுக்கும் நல்ல ஆக்கத்தையும் அளித்து வருவதும் ஆகிய பழமையும் பெருமையும் வாய்ந்த திருமாடாலயம் ஒன்று திகழும் பதி இது. இவ்வூர் திருக்கோவிலில் பிற்கால சோழ மன்னர்களுள் 1ஆம் பராந்தகன், 1ஆம் ராஜராஜன், 1ஆம் ராஜேந்திரன், இவனது மகனாகிய விஜயராஜேந்திரன், முதற்குலோத்துங்கன், விக்ரம சோழன், திரிபுவன சக்கரவர்த்தி, ராஜராஜ சோழன் முதலானோர் காலத்தையும் பாண்டியவர்களுள் மாரவர்மன், விக்ரம பாண்டியன் காலத்துமான கல்வெட்டுக்கள் உள்ள. இத்திருப்பதிகம் உறவாகிய போகம் என்னும் பதிகம் போல செவிலியின் கூற்றாய் அமைந்துள்ளது. உறவாகிய யோகம். இப்பதிகம் உறவாகிய யோகம் என்னும் பதிகம் போல செவிலியின் கூற்றாய் அமைந்துள்ளது.
அந்தாதி வருவது இதன் திருப்பாட்டுக்களில் ஒவ்வொரு அடியிலும் வரும். 6 சீர்கள் ஒரு பெற்றியவாய் வாராது மயங்கி வருகின்றன. நந்தி சொம்மாவடி. சரியா? அப்படி கேட்டா, முக்கணான் காதல் விரும்பிய மக்கட்பெண்ணின் அறாக்காதல் நந்தி கண்டு சொம்மாவடி. முக்கண்ணான் காதல் விரும்பிய மக்கட்பெண்ணின் நந்தி சொம்மாவடி கட்டு. சரி, ஓகே. முக்கண்ணான் காதல் விரும்பிய மக்கட்பெண்ணின் அறாக்காதல் கண்டு அவளை வளர்த்த செவிலித்தாய் அப்பெருமானிடமும் தன் மகள் நிலைய வினவும் தன் இல்லத்தடுத்த இல்லங்களில் வாழ் மகளிரிடமும் தன் மகள் திறமாக முறையிடும் செய்தியாக இப்பதியம் அமைந்துள்ளது. பண்பஞ்சமம் திருச்சிற்றம்பலம். பொய்யாத வேதியர் சாத்தை மெய் புகழாளராயிரம் பூசுரர் மெய்யே திருப்பணி செய்சீர் மிளகாவிரிக்கரை மேய ஐயா திருவாவடுதுறை அமுதே என்றுன்னை அழைத்த கால் மையார் தடங்கண் மடந்தை கொன்றருளா தொழிவது மாதிமை பொழிப்புரை என்றும் தான் கூறுவது பொய்த்தல் இல்லாத வேதத்தை ஓதுபவராய் சாத்தனூரில் வாழும் உண்மையான புகழாளராய் எண்ணிக்கையில் 1000வராய் உள்ள நிலத்தேவராம் அந்தணர்கள் உள்ள ஒன்றி திருத்தொண்டு செய்கின்ற சிறப்பு மிகுகின்ற காவிரிக்கரையில் விரும்பி வீற்றிருக்கும் தலைவனே, திருவாவடுதுறையில் உகந்தருளி இருக்கும் அமுதமே என்று என் மகள் உன்னை அழைத்தால் மைதீட்டிய பெரிய கண்களை உடைய என் மகளுக்கு நீ ஒரு வார்த்தையும் மதுமாற்றமாக கூறாமல் இருப்பது உனக்கு தகுதியோ பெருமையோ என்று தாய் பெருமானிடம் முறையிட்டவாறு. குறிப்பு: காவிரி ஆற்றில் பல புண்ணிய துறைகள் உள்ளன. அவற்றுள் ஒரு துறையே ஆவடுதுறை. இது உமையம்மை பசுவாய் இருக்க வேண்டி வந்த நிலையை நீக்கினமை பற்றி வந்த காரண பெயர் என்பதே புராண கொள்கை. இத்துறையை சார்ந்துள்ள ஊர் சாந்தை என்பது. எனவே ஆவடுதுறை என்பது இறைவன் திருக்கோயிலுள்ள இடமும் சாந்தை என்பது சாத்தனூராகிய அதனை சார்ந்துள்ள ஊர் பகுதியுமாதல் பெறப்படும். துறை என பெயர் பெற்ற இடங்களில் அப்பெயர்கள் பெரும்பாலும் அருட்டுறை என்பது போல திருக்கோயிலுக்கு உரிய பெயராய் பின் அகுது உள்ள ஊர்க்கும் ஆயினமே பெறப்படும். தில்லையில் உள்ள அந்தனர் 3000 என்பது போல திருவாவடுதுறையில் உள்ள அந்தனர் 1000 என்பது மரபாதல் இத்திருப்பாடலால் பெறப்படுகின்றது. ஒன்று ஒரு சொல். மாதிமை பெருமை. மாதிமையே என்ற ஏகார வினா எதிர்மறை குறித்து வந்தது. அப்ப இது திருவாவடுதுறையில இந்த பதியம் பாடப்பட்டிருக்கு. திருவாவடுதுறையில. ஓகே. இறைவனுக்கு மகளை பற்றி சொல்ற மாதிரி தானே இதுதான் வருது. உமையம்மே பசுவா அந்த கோயில்ல பிறந்த வந்த மேல வாய்ச்சனிங்கள் தானே சொக்கட்டான் விளையாடி அவ அதால நேற்று நான் இந்த கதை உங்களோட கதைச்சேன் நான். அது நான் இதுல வருமன்னு நினைக்கவே இப்ப வருகுது. அப்ப சொக்கட்டான் விளையாடி அவ பசுவா பிறந்தது நேற்று ஒரு வீடியோ அனுப்பினான் எல்லாருக்கும். அந்த அதுலயும் அந்த கதனில வடிவா சொல்லுறா தர்ம தேவதையும் இந்த கோயில்ல போய் பிறந்து இறைவனை கும்பிட்டு அவவும் அந்த வாகனத்தை இறைவனுக்கு வாகனமாகினதுன்றதும் கதைப்பம். இப்ப 2வது செல்வநாயம்மா படியுங்கோ. மாதி மணங்கமலும். செல்வநாயம்மா இல்லையோ? தனா படியுங்கோ. திருச்சிற்றம்பலம். மாதி மணம் கமலும் பொழில் மணிமாட மாளிகை வீதி சூழ் சோதிமதில் அணி சாந்தை மெச்சுறுதி விதி வலியோர் தொழும் ஆதி அமரர் புராணனாம் அணியாவடுதுறை நம்பி நின்ற நீதி அருகிலன் பொன்னடும் தெந்தோள் புணர நினைக்குமே. 2வது பொழிப்புரை.
என் மகள் நறுமணம் கமழும் சோலைகளும் அழகிய மேல் மாடிகளை உடைய மாளிகளை உடைய வீதிகளும் சூழ்ந்துள்ள ஒளி வீசும் மதில்களால் அழகு செய்யப்பட்டுள்ள சாத்தனூரில் உள்ள உண்மையான வேத நெறியில் வாழும் சான்றோர்கள் வணங்குகின்ற ஏனைய தேவர்களுக்கு முற்பட்ட பழமையனாகிய அழகிய ஆவடுதுறை என்ற கோவில் உகந்தருளியிருக்கும் புனகூரணனாகிய எம்பெருமான் பெருமையை உள்ளவாறு அறியும் ஆற்றல் இல்லானாய் அவனுடைய பொன்னிறமுடைய நீண்ட வலிய தோள்களை தழுவ நினைக்கின்றாள் என்று என் மகள் நலம் வினவிய அயலக மகளிருக்கு தாய் கூறியவாறு. குறிப்புரை: மதி மாதுடையவள் தலைவி, உடையவள் தலைவி. மாது அழகு, மாதி என்றது அருகிலள் என்பதனோடு இயையும் மெய்ச்சுருதி உண்மை நூலாகிய வேதம், அதன் விதி வலியோர் அந்தணர் புராணன் பழையோன் என்றது முற்பட்டவன் என பொருள் தந்தது. நினைக்கு நிரந்தனே என்ன நிலா கருத்து இருக்குது. அதுண்ட மிச்சம் படியுங்கோதானா அமர்களை தோற்றுவி தோணாதல் குறித்தது. நீதி என்றது பெருமையை, அதனை அறியாதவளாய் அதன் திண்டோள்களை புல்ல நினைத்தாள். இது கூடுவதோ என்றபடி இக்கூட்டால் இவ்வாசிற்கு இறைவன் திருவருட்கண் உள்ள வேட்கை மிகுதி புலனாகும். அருகிலள் என்றது முற்றெச்சம். நினைக்கு நிரந்தரனே என்னும் நிலா கோலச் செஞ்சடை கங்கை நீர் நினைக்கும் நலங்கிளர் கொன்றை மேல் நயம் பேசும் நன்னிதழ் நங்கை மீர் மனக்கின்ப வெள்ளமலை மகள் மணவாள நம்பிவன் சாந்தையூர் தனக்கின்பன் ஆவடு தண்டுரை தருணேந்து சேகரன் என்னுமே. பொழிப்பிறை: நல்ல நெற்றியுடைய பெண்களே, என் மகள் எம்பெருமானை விருப்புற்று நினைப்பவளாய் எக்காலத்து நிலை பெற்றிருப்பவனே என்று அவனை பற்றி பேசுவாள். பிறை சந்திரனுடைய அழகினை கொண்ட சிவந்த சடையில் மறைந்திருக்கும் கங்கை நீர் ஈரமாக்குகின்ற பெருமானுடைய குன்றைப்பூங் கண்ணியின் மீது விருப்பம் கொண்டு பேசுவாள். மனத்திற்கு இன்ப வெள்ளத்தை அருளுபவனாய் பார்வதியை மணந்த குணபூரணனாய் வளமான சாத்தனூரில் விருப்பமுடையவனாய் அவ்வூரிலுள்ள ஆவடுதுறை என்ற கோயிலில் உகந்து அருளியிருக்கும் பிறைசூடி என்று பெருமானை பற்றி பேசுவாள் என்று செவிலி தன் மகள் நிலையை வினவிய அயலக மகளிருக்கு உரைத்தவாறு. நினைக்கும் என்றது முற்று, நிரந்தர நிலை பெற்றிருப்பவன். நிலாக்கோளம் நிலாவினால் உண்டாகிய அழகு, நயம், விருப்பம், பேசும் வெளிப்படையாக எடுத்து சொல்வாள். நங்கை மீர் என்றது முதலியன. தலைவி கூற்றை செவிலி அங்கனமே கொண்டு கூறியது. நங்கை மீர் என்றதனை செவிலி கூற்றனினும் இழுக்காது. மணக்கு என்றதில் அத்துச்சாரியை தொகுத்தல். மணக்கு இன்ப வெள்ளம், என் மனதுக்கு இன்ப வெள்ளமாய் இருப்பவன் நம்பி. இன்பன் தருணேந்து சேகரன் என்றவை ஒரு பொருளுமே பல பெயர். சாந்தையூர் என்றதில் ஊர் என்றது. அதன் கண் வாழ்வாரை. தருண இந்து சேகரன் இளமையான சந்திரனை அணைந்த முடியை உடையவன். தருணேந்து சேகரனே எனும் தடம் பொன்னி தென்கரை சாந்தையூர் பொருணேந்த சிந்தை அவர் தொழப்புகழ் செல்வம் அல்கு பொற்கோயிலுள் அருணேந்து அமர் திருவாவடு துறையாண்ட ஆண்டகை அம்மானே தெருணேந்த சித்தம் வலியவா திலக நுதலி திறத்திலே. மேலெழுந்த கமலா. ஓகே.
பொழிப்புரை. பெரும் பரப்பையுடைய காவிரியின் தென்கரையில் அமைந்த சாத்தனூரில் மெய்ப்பொருளிலேயே ஈடுபட்ட மனத்தை உடைய அடியவர்கள் வழிபட புகழும் செல்வமும் நிறைந்த ஆவடுதுறை கோயிலுள் அருளை வழங்கிக் கொண்டு வீட்டிற்கும் ஆளும் தகுதியுடைய தலைவனே, என் மகள் பிறையத் தலையில் சூடியவனே என்று உன்னை பலகாலம் அழைக்கின்றாள். திலகம் அணிந்த நெற்றியை உடைய என் மகள் திறத்தில் மாத்திரம் தெளிந்த அறிவினை உடைய உன்மனம் இரக்கங்கொள்ளாமல் கல்வோல் இருப்பதன் காரணம் யாது என்று தாய் பெருமானிடம் முறையிட்டவாறு. குறிப்பு. பொருள். மெய்ப்பொருள் நேர்ந்த பொருள் மெய்ப்பொருள் நேர்ந்த தெளிந்த அருள் நேர்ந்த அருளைத்தர இசைந்து தெருள் நேர்ந்த சித்தம் இவ்வளவு துன்பத்தை தெளிய உணர்த்த மனம். மனம் என்பதை உனது மனம் என உரைக்க வலியவா கடிதாய் இருந்தவாறு. இதனை இறுதியில் வைத்து வருந்தத்தக்கது எனும் சொல்லெச்சம் வருவித்து முடிக்க அதனுள் தருநேந்து சேகரணி என்பது ஒன்றும் தலைவி கூற்று ஏனையவை செவிலி கூற்றா. சரியா? ஓகே. செவிலி கூற்று. இந்த திலனுதலுமை அதை படியுங்க நந்திசம்மா. அவ செல்நாயமான நிக்கிறா போல இருக்கு. உங்களுக்கு அடுத்த படிப்பா, உங்களுக்கு அடுத்த நீங்க படிங்க. திலகனுதலுமை நங்கைக்கும் திருவாவடுதுறை நம்பிக்கும் குலக அடியவர்கென்னை ஆட்கொடுத்தாண்டு கொண்ட குணக்கடல். மேலிடுங்கோ. மேலே அடுத்த பக்கமா இந்த பாட்டு. குணக்கடல் அலதொன்றறிகின்றிலேமெனும் அணியும் வெண்ணீரஞ்செலுத்தலால் பலதொன்றிலல் இதற்கென் செய்கேன் வயலந்தன் சாந்தையர் வேந்தனே. திரும்ப மேல போகணும். வயல்வளம் பொருந்திய அழகிய குளிர்ந்த சாத்தனூர்க்கு அரசே, என் மகள் நெற்றியில் திலகமணிந்த உமாதேவிக்கும் திருவாவடுதுறை கோயில் உகந்தள்ளி இருக்கும் குணபூரணனான எம்பெருமானுக்கும் அடிமை செய்யும் கூட்டமான அடியவர்களுக்கு அடியேனை ஆட்படுத்து. என்னை தனக்கு அடிமையாக கொண்ட குணக்கடலாகிய எம்பெருமானை அல்லது யான் வேறொரு தெய்வத்தை அறியேன் என்று பலகாலம் கூறுகிறாள். வெண்ணீறு அணிதலும் திருஐந்தெழுத்தை ஓதுதலும் அல்லாமல் அவள் வேற்று செயல் எதனையும் செய்கின்றாள் அல்லள். அவளுடைய இந்த நிலை மாறி அவள் பழைய நிலைக்கு வருதலுக்கு யான் சேர்ப்பாளது யாது என்று செவிலி இறைவனிடம் முறையிட்டவாறு. குறிப்புரை. குலம் என்பது ககரம் பெற்று குலகம் என வந்தது. கூட்டம் என்பது பொருள். அம்மையே வேறு கூறியது. அவளோடு உடனாய் நின்று காட்சி வழங்கும் அவன் என்பது உணர்த்துதற்கு கொடுத்தமையால் வெண்ணீறு என்றதற்கு அதனை பூசுதலும் எனவும் அஞ்செழுத்து. அத கொஞ்சம் மேலிடுங்க. அஞ்செழுத்து என்பதற்கு அதனை சொல்லுதலும் எனவும் உரைக்க. வேந்தன் என்றது சிவபிரானை. ஆறாவது பாட்டை படிங்க செல்வநாயம்மா. வேந்தன் வளைத்தது மேருவில் அரவு நான் வெங்கணை செங்கண்மால் போந்த மதிலணி முப்புறம் பொடிபாட வேதப்புற வித்தேர் சாந்தை முதலையன் சாரதி கதியருள் என்னும் இத்தையலை ஆந்தன் திருவாவடுதுறை யான் செய்கை அறிகிற்பரே. செய்கையார் அறிகிற்பரே. கீழே இருக்கு பொருள். பொழிப்புரை. ஆறாவது படிங்க. சிவபெருமானே, வானத்தில் உலாவிக் கொண்டிருந்த மதில்களால் சூழப்பட்ட 3 கோட்டைகளும் சாம்பலாகுமாறு மேருமலையை வில்லாக வளைத்து வாசுகியை வில் நானாக கொண்டு சிவந்த கண்களையுடைய திருமாலை அம்பாக கொண்டு வேதங்களாகிய குதிரைகள் பூட்டப்பட்ட பிரமனை
தேர்ப்பாகனாக தேர்ப்பாகனாக உடைய தேரினை செலுத்திய சாத்தனூர் தலைவனே, உன் அருளே அடியேனுக்கு கதி என்று என் மகள் பலகாலம் கூறுகின்றாள். அவள் திறத்து தண்ணீரினால் குளிர்ந்த திருவாவடுதுறை என்னும் கோயிலில் உகந்தருளியிருக்கும் சிவபெருமான் செய்ய நினைத்திருக்கிற செயலை யாவர் அறியவல்லார் என்று மகள் நலம் வினவிய அயலக மங்கையருக்கு தாய் கூறியவாறு குறிப்புரை நாணரவு எனவும் அருள் கதி எனவும் மாறி கூட்டுக. போந்த மதிலணி வானில் திரிந்த மதில்களைக் கொண்ட வேத புரவித்தியர் சாந்தை முதல் வேந்தன் என முன்னே கூட்டி முப்புறம் பொடியாட்டென்பதனை அதன் பின் வைத்து உரைக்க, அருள் கதி என்றதற்கு அவனது அருளே எனக்கு புகழ் என பொருள் கூறுக. தையலை என்றது செய்கை என்னும் தொழில் பெயரோடு முடியும். ஆம் நீர், ஆமண்டா நீர், அதனால் உண்டாகிய தன்மையுடைய திருவாவடுதுறை என்க. செய்கை வருந்த செய்தலை யார் அறிகிப்பர் என்றது அறிந்து நீக்க வல்லார் யார் என்றதாம். இதனாபடி கிற்போமெனத்தக்கன் வேள்வி புக்கெடுத்தோடி என்னபடி கெட்ட இதுல தெரிகிற பாட்டு வேறையா இருக்கு. 7வது பாட்டு கிட்போம் என தக்கன் வேள்வி என்று வருது. அதான் படிக்கிறேன். கிற்போமெனத்தக்கன் வேள்வி ஓம் என்று தொடங்கின மாதிரி. ஓகே ஓகே ரைட். கிற்போமெனத்தக்கன் வேள்வி புக்கெடுத்தோடி கெட்டகத்தேவர்கள் சொற்போலும் மெய்ப்பயன் பாவியாள் என் சொல்லி சொல்லும் இத்தூமொழி கற்போல் மனங்கணிவித்தம் கருணாலயா வந்திடாய் என்றார் சொற்போ பெருந்திருவாவடு துறையாளி பேசா தொழிவதே. ஒளிப்புற பாவிகளை நாங்கள் வேள்வியை முழுமையாக நிறைவேற்றி வைப்போம் என்று சொல்லி வேள்வியை நடத்த புகுந்து வீரபத்திரர் வந்த அளவில் வேள்விச்சாலையிலிருந்து எழுந்து ஓடி அழிந்த அந்த தேவர்களின் சொற்கள் பயன்படாமல் போனது போல நீங்கள் இந்த உடலால் எம்பெருமான் திருவடிகளை விடுத்து வேற்று உலகியல் செயல்களில் ஈடுபடும் செய்தி பயன் தராது வீணாகும் என்று இந்த தூய்மையான சொற்களை உடைய என் மகள் பலகாலம் கூறுகிறாள். எங்கள் கல் போன்ற மனத்தை பழம்போல மென்மையுடையதாக்கிய கருணைக்கு இருப்பிடமான எம்பெருமானே, அடியேனுக்கு அருள வருவாயாக என்று என் மகள் அழைத்தாள். மேம்பட்ட திருவாவடுதுறையை ஆள்பவனே, அவள் அழைத்தலுக்கு நீ ஒன்றும் பேசாமல் இருப்பது உனக்கு ஏற்ற தன்மையோ என்று தாய் இறைவனிடம் வேண்டியவாறு கிட்போமன் என்ற வேள்வியை யாம் முடிக்க வல்லோம் எடுத்து அதனை தொடங்கி ஓடிக்கெட்ட பின்பு அது மாட்டாமல் தோற்று ஓடி வந்த சொல் அத்தேவர்களது புகழ் பயன் தருவது பயன் எனப்பட்டது. முன்னர் போன்ற சொற்குறிப்பால் அவர் புகழ் பயன் தருவனவாக என்பது பெறப்பட்டது. பாவிகள் என்றது அவர் புகழை பயன் தருவனவாக கருதி சொல்லுவோரை எனச் சொல்லி சொல்லும் என்றது என்று பலகாற் சொல்லுகின்ற என்னும் பொருட்டாய் நின்றது. இத்தூமொழியானது கற்போலும் மனத்தை என்க என்றால் என்று அவள் அழைத்தால் பெட்போ என்றதை இறுதியிற் கூட்டுக. பெட்பு என்ற பெட்டி தன்மை. பொற்போ உனக்கு ஏற்ற தன்மையோ.
ஒளிவொன்றிலா உண்மை வண்ணமும் உளப்பிலல் ஊன்றின்ப வெள்ளமும் மொழிவொன்றிலா பொன்னித் தீர்த்தமும் முனிகோடி கோடியா மூர்த்தியும் அழிவொன்றிலாச் செல்வச் சாந்தையூர் அணியாவடுதுறையாடினாள் இழிவொன்றிலா வகை எய்தினின் இருமாக்கும் எந்நிலமானனே. அழிதல் சிறிதுமில்லாத செல்வன் களலேத்தும் செல்வத்தையுடைய சாத்தனூரில் உள்ள அழகிய ஆவடுதுறை கோயிலில் இன்ப வெள்ளத்தில் மூழ்கிய எனக்கு அன்னை போன்று இனியேன் இளமான் போன்ற மகள் நீங்குதல் சிறிதுமில்லாது ஆவடுதுறை பெருமானுடைய உண்மை இயல்புகளை விடாது சொல்லிக் கொண்டிருப்பாளாய். ஊறிக்கொண்டிருக்கும் பேரின்ப வெள்ளத்தையும் தட்டுதல் சிறிதுமில்லாத காவிரி தீர்த்தத்தையும் கோடிக்கணக்கான முனிவர்களையும் கணக்கற்ற இறைவனுடைய திருப்புருவங்களையும் குறைபாடு இல்லாத வகையில் அடைந்து நின்று அன்பால் எங்கள் சொற்களுக்கு சிறிதும் செவிசாய்க்காத வகையில் பெருமிதம் கொண்டுள்ளார் என்று தாய் தன் மகள் நிலை பற்றி அயலக மகளிரிடம் கூறியவாடு. இந்த எழுத்து தாய் தன் மகள் நிலை பற்றி ஆன்மா பற்றி மற்ற ஆன்மாக்களுக்கு எல்லாருக்கும் சொல்ற மாதிரி. 9 அனு மானேர் கலைகள் இல்லுங்க அனு நான் குறிப்புற வடிக்கணும். ஓகே குறிப்புரை ஒளிவு ஒன்று இல்லா, ஒளிவு ஒன்று இல்லா, நீங்குதல் சிறிதும் இல்லாத உண்மை வண்ணம் அதாவது ஆவடுதுறை பெருமானது உண்மை இயல்புகள் உளப்பிலல் விடாது சொல்வளாகியவள் இகது ஆடினாள் என்பதோடு ஏயும் இன்ப வெள்ளம் இன்பப் பெருக்கு மொழிவு ஒன்றிலா பொன்னி சொல்லப்படுதல் சிறிதும் இல்லாத மிக்க பெருமையுடைய காவிரி முனி என்றது. அகிருணை வாய்ப்பாடை பன்மை குறித்து நின்றது. முனிகளது மூர்த்தி என்க, மூர்த்தி வடிவம், முனிகள் கோடி கோடி என்னார், அவர்களது வடிவு கோடி கோடி என்றார். அவர்கள் இருந்து தவம் புரியும் காட்சி அது சிறப்பு உணர்தற்கு திருவாவடுதுறை நவகோடி சித்தபுரம் என கூறப்படுதல். இங்கு நினைக்கத்தக்கது வெள்ளமும் தீர்த்தமும் மூர்த்தியும் அழிவில்லாத சாந்தையூர் என்க. சாந்தையூர் அணி ஆவடுதுறை, சாந்தையூரால் அழகுபடுத்தப்படும் திருவாவடுதுறை. இங்கு துறை என்றது துறைக்கண் உள்ள நீரை ஆடினால் அதனால் இழிவொன்றிலா வகை மேன்மையான நிலை எய்தி இருமாக்கின்றாள் என உரைக்கு. ஈட்டில் அன்னையே என்பது அநேக என குறைந்து நின்றது. மகளை அன்னை என கூறும் மரபு வலுவமைதி அகப்பாட்டுக்களில் பயின்று வரும் இளமானாளே என பாடல் ஓதுதல் சிறக்கும். இதுக்கு நாங்க நல்ல தமிழ் படிச்சாதான் இதெல்லாம் மானேர் கலைவளை கவர்ந்துளம் வளை என்று கிடக்க கலை வளையுங்க கலைவளை மானேர் கலைவளையும் கவர்ந்துளம் கொள்ளை கொள்ள வழக்குண்டே தேனே அமுதே என் சித்தமே சிவலோக நாயக செல்வமே ஆனே அலம்பு புனற்பொன்னி அணி ஆவடுதுறை அன்பர்தம் கோனே நின் மெய்யடியார் மனக்கருத்தை முடித்திடுங்குன்றமே. தேன் போன்ற இனியவனே, அமுதம் போல புத்துயிர் அளிப்பவனே, என் உள்ளமே உறையுளாக கொண்டவனே, சிவலோகத் தலைவனாகிய என் செல்வமே, பசுக்கள் ஒலித்து கொண்டு மூழ்கும் நிறை உடைய காவிரி ஆற்றங்கரையில் அமைந்த அழகிய ஆவடுதுறையில் உகந்து குடியிருக்கும் அடியார் தலைவனே, உன்னுடைய உண்மை அடியவர்களுடைய உள்ளங்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைக்கும் அருட்குன்றே, இத்தகைய இனிய பண்புகளையும் செயல்களையும் உடைய நீ மான் போன்ற என் மகளுடைய அழகிய உடையையும் கவர்ந்து அவள் உள்ளத்தையும் உன்வசப்படுத்துவதற்கு என்ன நீதி உள்ளது என்று செவிலி இறைவனிடம் முறையிட்டவாறு. குறிப்பு மான் போன்றவளாகிய என் மகளது ஏர்கலை அழகிய உடை வழக்கு உண்டே நீதி உண்டோ ஆனே அலம்பு ஆக்களே ஒலிக்கின்ற
ஆவடுதுறை என்க ஆனே என்றதனை இறைவனுக்கு ஏற்றி உரைப்பாரும் உளர் அவ்விடத்தே என நினைப்பாரும் உளர் அவ்விடத்தே ஆனே என்றது 2 வகையை சொல்லுகிறேன். ஆவடுதுறை குன்றமே என இயக்க இப்பாட்டு முழுவதும் செவிலி கூற்று. நீர்தான் படிக்கிறேன். இது முதல் வந்திருக்க வேணும். நீருதல் எடுத்து படிச்ச நீர் 8, 9, 10 படிச்சவா 9 அப்ப 10 நந்திசுமா படியும். குன்றேந்தி கோகன கத்தையன் அறியா நெறி என்னை கூட்டியனாய் என்று ஏங்கி அழைக்கின்றாள் இளவல்லி எல்லை கடந்தனள் அன்றே அலம்பு புனல் பொன்னி அணியாவடுதுறையாடினாள் நன்றே இவள் நம் பரமல்லல் நவலோக நாயகன் பாலலே. கோவர்த்தனமலே குடையாக பிடித்த திருமாலும் தாமரையில் தங்கும் பிரமனும் உணர முடியாத உன் திருவருள் நெறியிலே என்னையும் சேர்த்து விட்டாயே என்று மனம் பலவாறு வருந்தி பெருமானை அழைக்கின்றாள். இளங்கொடி போல்வளாகிய என் மகள் என் கட்டுப்பாட்டை கடந்து விட்டாள். ஒலிக்கும் நீரையுடைய காவிரிக்கரையில் அமைந்த அழகிய ஆவடுதுறையை அடைந்து விட்டாள். இவள் நம் கட்டுப்பாட்டுக்கு அடங்கியவள் அல்லள். புதிய உலகங்களுக்கும் தலைவனாகிய பெருமானை சார்ந்தவள் ஆயினாள். இவள் செயல் நமக்கு நன்றாக இருக்கிறதா என்று தாய் தன்னை சேர்ந்தவரிடம் கூறியவாறு. குன்றேந்தி கோவர்த்தனமலையை குடையாக ஏந்தியவன் திருமால் கோகனத்து அயன் தாமரை மலரில் இருக்கும் பிரமன் திருமால் ஏந்தியவன் திருமால் கோகனத்து அயன் தாமரை மலரில் இருக்கும் பிரமன் இவ்விருவரும் அறியா நெறி சிவஞான நெறி எல்லை உலக முறைமை பொன்னியை ஆவடுதுறைக்கண் ஆடினாள் என்க ஆடினாள் அன்றே இவள் நம்பரம் அல்லல் நன்றே நவலோக நாயகன் பாலலே என கூட்டுக. பரம் சார்பு நவம் புதுமை இங்கு வியப்பை குறித்தது. படியுங்கோ செல்லுநாயம்மா. பாலமும் பாலும் அமுதமும் தேனுமாய் ஆனந்தத் தந்துள்ளே பாலிப்பான் போலும் மென்னார் உயிர் போகமாம் புறகால காம புராந்தகன் சேலும் கயலும் திளைக்கும் நீர் திருவாவடுதுறை வேந்தனோ மாலும் ஆளுமதற்கே முதலுமாம் அறிந்தோம் அறிவை பொய்யாததே. ஒளிப்புரை. பாலும் அமுதமும் தேனுமாக எனக்கு ஆனந்தம் தந்து என் மனத்தினுள்ளே நின்று இன்பம் கொடுத்தருளி என் அருமையான உயிரிடத்து இன்பத்தை விளைவிப்பவனாய் திரிபுரம் யமனுடைய உடல் மன்மதனுடைய உடல் இவற்றை அளித்தவனாய் சேல் மீனும் கயல் மீனும் விளையாடும் காவிரி நீரையுடைய திருவாவடுதுறை மன்னனாகிய எம்பெருமானோடு விளையாடுவதற்கே என் மகள் முற்படுகின்றாள். இதுவே உண்மையான செய்தி. இந்த பெண் தான் வகுத்து கொண்ட இந்த வழியில் இருந்து விலக மாட்டாள் என்பதனை அறிந்தோம் என்று தாய் தமரிடம் கூறியவாறு. குறிப்புரை. தேனுமாய் என்ற ஆக்கம் உவமை குறித்து நின்றது. உள்ளே என்றதன் பின் நின்று என ஒரு சொல் வருவிக்க என் ஆறுயிர்க்கு போகமாம் புறன் என்க. போகம் சிவபோகம் அதனையுடைய புறம் சிவலோகம். காலன் காமம் புறம் இவர்கட்கு அந்தகன் என்க. அந்தகன் முடிவை செய்பவன். ஆளும் அதற்கே முதலும் விளையாடுகின்ற அதற்கே முந்துவாள் போலும். ஆம் அசை நிலைகள். பொய்யாதது மெய்யாக கூறிய சொல் பொய்யாதது என்ற சொல் முதல் திருப்பாட்டில் சென்று மண்டலித்தல். இப்பதிகம் அந்தாதியாக பாடப்பட்ட கூற்றை மெய்ப்பிக்கின்ற வண்ணம் அமைந்துள்ளது. 7வது திருவிடைக்களி சேந்தனார் அருளியது. தனாவாசிங்கோ நாகை மாவட்டம்.
நாகை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டத்தில் திருவிடைக்களி உள்ளது. மயிலாடுதுறையிலிருந்து திருவிடைக்களி செல்ல பேருந்துகள் உள. திருக்கோயிலின் கருவறையில் முருகப்பெருமான் திருமேனி முதலில் இருக்கின்றது. அவர் திருமேனியை சற்று வடமேற்கு பாகத்தில் லிங்க திருமேனி இருக்கின்றது. இருவருக்கும் இம்முறைப்படியே விமானங்களும் கட்டப்பட்டிருக்கின்றன. தெய்வ யானை அம்மையாருக்கு தனி கோயில் இருக்கின்றது. சிவபெருமானுடைய அம்மன் கோயில் இக்கோயிலில் இல்லை. சிவபெருமானின் திருப்பெயர் திருக்காமேஸ்வரர். தீர்த்தம் சரவண பொய்கை. தலத்திற்குரிய மரம் குரா மரம். கல்வெட்டு வரலாறு. இக்கோயிலில் கல்வெட்டுக்களில் முருகப்பெருமான் திருக்குறாத்துடையார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளார். இவ்வூரில் சேனாதிபதி பிள்ளை பெருந்தெருவில் குறும்பனாங்குடையாள் கூத்தன் சிவதவகன் என்னும் வியாபாரி எழுந்தருவித்துள்ள 500 பிள்ளையார்க்கு வழிபாட்டிற்கு திருநாமத்திற்கு காணியாக திருவிடைக்களி பெருமக்கள் நிலத்தை திரிபுவன சக்கரவர்த்தி ராஜேந்திர சோழன் 11ஆம் ஆட்சியாண்டில் அளித்துள்ளனர். இவ்வூரில் திருவலஞ்சுழியுடையான் மண்டபம் என்று ஒரு மண்டபம் இருந்தது. திருக்குடந்தை மடம் என்னும் ஒரு மடம் இருந்தது. அம்மடத்தில் கோக்காட்டு நாராயணன் ராமன் அவர் அருளா பெருமாளை எழுந்தருளுவித்துள்ளார். இதற்கு பொன்னம்பல நம்பி நல்லாடை மாங்குடியில் 2 மா நிலத்தை கொடுத்துள்ளார். இது நிகழ்ந்தது திருவன சக்கரவர்த்தி ராஜராஜ தேவரின் 19ஆம் ஆட்சியாண்டில் ஆகும். குன்றத்து நாராயணன் இவ்வூரில் மடம் ஒன்றை நிறுவி அதன் பொருட்டு பொதிமங்கலத்தில் 5 வேலு சொச்சம் நிலத்தை விலைக்கு வாங்கி அம்மடத்தில் மலையாளத்திலிருந்து வந்த வேதம் படிக்கும் பிராமண மாணவர்களின் செலவினங்களுக்கு கொடுத்துள்ளார். திருவிடைக்களிச்சபையார் அந்நிலத்தை இறையிலியாக செய்தனர். இந்நிகழ்ச்சி திரிபுவன சக்கரவர்த்தி ராஜராஜ தேவரின் 13ஆம் ஆண்டில் நிகழ்ந்தது. அரசனுடைய கட்டளைப்படி 4 வேலி நிலம் ராஜராஜன் பெருவிலையாக 20,750 காசுக்கு பூவனார் சிவதான பெருமாளுக்கு விற்கப்பட்டது. அச்சிவதான பெருமாள் அந்நிலத்தை திருவிடைக்களி பெருமானுக்கு சிறுகாலை சன்னதிக்கு கொடுத்துள்ளார். இந்நிகழ்ச்சி ராஜராஜ தேவரின் 8ஆம் ஆண்டு 26ஆம் நாளில் நிகழ்ந்தது. கற்பகஞ்சேரி நாராயணன் கட்டிய ஒரு மடத்துக்கு திருவிடைக்களியிலும் மற்றும் உள்ள ஊர்களிலும் அரசன் கட்டளைப்படி நிலங்கள் விடப்பட்டன. இது கோனேரின்மை கொண்டாடி 21ஆம் ஆண்டு நிகழ்ந்த எழுச்சியாகும். 2ஆம் பிரகாரத்துக்கு வடக்கு மதில் சுவரில் 2 பிரதிமங்கள் செதுக்கப்பட்டு அவைகளின் தலைப்பில் பொற்கோயில் நம்பி தில்லை 3000 நம்பி என்னும் பெயர்களும் பொறிக்கப்பட்டுள்ளன. இப்பிரதிமங்களின் கீழ் ஒரு மேடையில் ரிஷபம், அதன் கீழ் ஒரு இடியன், குடம், பாம்பு இவைகளுக்கு மேற்கில் அதே சுவரில் 6 உருவங்களும் செதுக்கப்பட்டிருக்கின்றன. 6வது உருவம் ஓர் அரசனாக காட்சியளிக்கிறது. இந்நிகழ்ச்சி இத்தர வரலாற்றை குறிக்கும். இத்திருப்பதிகம் சிவகுமாரனா முருகக் கடவுள் மேல் வந்தது. 11ஆம் திருமுறையில் இவ்வாறு சிவகுமாரர் மேலும் சிவனடியார் மேலும் வரும் பகுதிகள் உளவாதலை ஆராய்ந்து கொள்க. இதன் ஆசிரியர் முருகன் பெயருடையராதலால் இங்கு கருதத்தக்கது. இதுவும் முன்னை திருப்பதிகம் போல செவிலி கூட்டாயும் அந்தாதியாயும் வருதல் காண்க. இத்திருப்பதிகம் செவிலி கூட்டாக அருளப்பட்டது என்பதை ஆசிரியரே இதன் இறுதிப்பாடலில் அருளுதல் காண்க. இப்பதிகமும் இறைவனிடம் ஈடுபட்ட தன் மகள் திறம் பற்றி தாய் கூறுவதாகவே அமைந்தது. அனுபடியும் மாலுலாம் அனந்த
தென்கயிற் சங்கம் வல்வினான் மலைமகள் மதலை வேலுலான் தேவர் குலமுழுதாளும் குமரவேள் வள்ளி தன்மணாளல் சேலுலாங்களனி திருவிடைக்களியில் திருக்குர் நிழல் கீழ் நின்ற வேலுலான் தடக்கை வேந்தன் என் சேந்தன் எனும் என் மெல்லியல் இவளே. ஒளிப்புரை. சேல் மீன்கள் உலாவுகின்ற வயல்களை உடைய திருவிடைக்களியில் திருக்குமாரத்தின் நிழலின் கீழ் நின்ற திருக்கோலத்தில் காட்சி வழங்கும் வேல் தங்கிய நீண்ட கையினை உடைய அரசனாகியவனும் பார்வதியின் புதல்வனும் வானத்தில் தங்கும் தேவர்கள் இனம் முழுவதும் ஆள்பவனும் வள்ளியின் கணவனும் செந்நிறத்தவனுமாகிய குமரவேள் மயக்கம் தங்கும் மனத்தை எனக்கு நல்கி என் கைகளில் நான் அணிந்திருக்கும் சங்கு வளையல்களை தான் கவர்ந்து விட்டான் என்று பெண்மையையே இயல்பாக உடைய என் மகள் பேசுகிறாள் என்று தலைவியின் தாய் அவள் நலம் பற்றி வினவிய அயலக மகளிடம் கூறியவாறு. குறிப்புரை. மால் உலாம் மனம் மயக்கம் நிகழ்கின்ற மனம். தந்து என்றது என் மனத்தை அத்தன்மையதாக்கி என்றவாறு. சங்கம் சங்கு வளையல் தேவர் அனைவரையும் செயலாக்கி தான் அவற்றுக்கு பதியாய் நிற்றலின் தேவர் குலம் முழுதும் ஆளும் குமரவேள் என்றான். குரா ஒரு மரம். என் சேந்தன் என்றாள். காதல் பற்றி. இனி அடுத்த தின பொழிப்பிலே இருக்கணும். இது 2வது பாட்டு இல்ல, மேலதான் பொழிப்பு. படியுங்கோ நந்திசம்மா. இவளைவார் இத முடியும் அனு எழுந்தருளி இருப்பவனும் இல்ல அது மற்ற 2வது நீங்க படிங்க. இவளைவார் இளமென் கொங்கை பீர் பொங்க எழில் கவர்ந்தான் இளங்காளை கவளமாகரிமேற்கவரி சூழ் குடைக்குள் கனக குன்றெனவருங்கல்வன் திவள மாளிகை சூழ் திருவிடைக்களியில் திருக்குறாநீழற்கீழ் நின்ற குவளை மாமலர் கண்ணங்கையாள் நயக்குங் குலகன் நல்லழகன் நம் கோவே. இளைய காளை போல்வானும் சோற்று திரளை உண்ணும் பெரிய யானை மீது மேலே குடை கவிப்ப இருபுறமும் கவரி வீச பொற்குன்றம் போன்று வருவானாய் தன்னை காண்பார் உள்ளத்தை கவரும் கல்வனும் நல்ல விளக்கம் பொருந்திய மாளிகைகளால் சூழப்பட்ட திருவிடைக்களி என்ற திருத்தலத்தில் அழகிய குராமரத்தின் நிழலின் கீழ் எழுந்தருளியிருப்பவனும் குவளை மலர் போன்ற கண்களை உடைய நங்கையாகிய தெய்வ யானையாருக்கும் வள்ளி நாச்சியாருக்கும் கணவனும் இளையோனும் பேரழகனும் ஆகிய நம் தலைவனாம் முருகன் இந்த என் பெண்ணுடைய கச்சினை அணிந்த இளைய மெல்லிய கொங்கை பசலை நிறம் மிகுமாறு செய்து அவளுடைய அழகினை கவர்ந்து விட்டார். குறிப்புரை. வார் கச்சினை உடையீர் பீர் பசலை. இவளை எழில் கவர்ந்தான் என்றது பசுவை பால் கறந்தான் என்பது போல நின்றது. கவளம் யானை உண்ணும் உணவு. எழிலை கவர்ந்தமை வெற்றி கல்வன் என்றாள். எனினும் மிகுது இகழ்ந்ததன்று புகழ்ந்து கூறிய காதற் சொல்லேயாம். திவள் அம்மாளிகை ஒளி வீசுகின்ற அழகிய மாளிகை நங்கையாள் என்றது தலைவியை. நயக்கும் விரும்புகின்ற குலகன் இளைஞன் நங்கை யானைக்கு என பாடமோதி அதற்கு தெய்வ யானை என உரைப்பாரும் உலர். ஓகே. சில்லநாயம். கோவினை பவள குளமண கோல குளாங்கள் சூழ் ஓளிவெல் கொடியோன் காவனற்றேனை என்ன காப்பவன் என் பொன்னமே பொன்னை மேகலை கவர்வானே தேவினாற்றலைவன் திருவிடைக்களியில் திருக்குறாநீழற்கீழ் நின்ற
தூவினற்பீலி மாமையில் ஊறும் சுப்பிரமணியன் ராணே. தேவர்களுக்கு மேம்பட்ட தலைவனாய் திருவிடைக்களி என்ற திருத்தலத்தில் அழகிய குராமர நிழலின் கீழ் நின்ற திருக்கோலத்தில் காட்சி வழங்குபவனாய் தோகைகளை உடைய பெரிய ஆண்மயிலை வாகனமாக உடைய சுப்பிரமணிய பெருமான் எல்லோருக்கும் தலைவனாய் பவள நிறத்தவனாய் இளையவனாய் திருமண கோலம் கொண்டவனாய் அடியார் கூட்டங்கள் சூழ்பவனாய் பகைவர்களை வெல்லும் கோழிக்கொடியை உடையவனாய் காவலை செய்யும் பெரிய சேனையைப் போல எல்லாரையும் காப்பவன் என்று சொல்லப்படுபவனாய் இருந்தும் என் திருமகள் போன்ற மகளின் மேகலையை கவர்ந்து அவளை காவாது விடுத்த காரணம் அறிகிலேன். குறிப்புரை: கோவினை தலைமை செயல்களையுடைய பவளம் போலும் நிறத்தையுடைய குளவியாகிய இவை இரண்டும் கோழி வெல்கொடியோன் என்பதனோடே முடியும். மணக்கோல குழாங்கள் தேவருலக மகளிர் குழாங்கள் இவர்கள் முருகனால் மாலை சூட்டப்படுதலை விரும்பி அவனை சூழ்ந்து நிற்பர் என்க. ஒரு கை வானர மகளிருக்கு வலுவை சூட்ட என்ற திருமுருகாற்றுப்படை அந்த கற்பக சோலையை உடைய இந்திரன் அவனை சூழ்ந்தவரையும் சேனையாக கொண்டு காப்பவன் என்க. இனி அமரரை என ஒரு சொல் வருவித்து காவல் நற்சேனை என்ன காப்பவன் என உரைப்பினும் இனி வேறு உரைப்பாரும் உள. கவர்வானே என்றது கவர்தல் பொருந்துவதோ என்றவாறு. அமரர்களை வருந்தாமல் காப்பவன் என் மகளை வருந்த செய்தல் பொருந்துமோ என்றுதான். தே என்பதே அகிருணை சொல்லாய் பன்மை குறித்து நின்றது. தெய்வம், தூவி, சிறகு, பீலி, தோகை, சுப்பிரமணியன் என்றதில் நகரமை விரித்தல். மன்னியன் என்று வந்தது, அது நகரமை விரித்தது. தானமர் பொருது தானவர் சேனை மடியச்சோர் மார்பினை தடிந்தோள் மாணவர் தடக்கை வள்ளல் தம் பிள்ளை மறை நிறை சட்டரம் வளர தேனமர் பொழில் சூழ் திருவிடைக்களியில் திருக்குறா நிழற்கீழ் நின்ற கோளமர் கூத்தன் குலகிளம் களியன் கொடிக்கிடர் பயப்பதும் குணமே. பொழிப்புற: அசுரர்கள் படை சூரபதுமனோடு சேர்ந்து போர் செய்து மடியத்தான் பொருட்டு சூரபதுமனுடைய மார்பினை பிளந்தவனாய் மான் தங்கியிருக்கும் பெரிய கையினை உடைய வள்ளலாகிய சிவபெருமானுடைய மகனாய் வேதங்களில் மிகுதியாக சொல்லப்படுகின்ற ஓதல், ஓதுவித்தல், கேட்டல், கேட்பித்தல், வேட்டல், வேட்பித்தல், ஈதல், ஏற்றல் என்று 6 அறங்களும் வளருமாறு வண்டுகள் தங்கியிருக்கும் சோலைகளால் சூழப்பட்ட திருவிடைக்களியில் திருக்குறா நிழலில் கீழ் நின்ற தலைமை வாய்ந்த கூத்தப்பிரானுடைய குலத்தில் எல்லோராலும் விரும்பப்படும் இளைய யானை போல்வானாகிய முருகப்பெருமான் என்னுடைய பூங்கொடி போன்ற மகளுக்கு துயர் விளைவிக்கும் செயல் அவன் நற்பண்புக்கு ஏற்றதாகுமா? குறிப்புரை: தானவர் அசுரர் வானவர் சேனை மடிய என பாடால் ஓத அதற்கு உரைத்தல் பொருந்தாமை அறிக. மறை நிறை என்ற வேதத்தின் கண் நிறைந்துள்ள செம்மை உணர்த்தும் சட்டம் என்னும் இடைச்சொல்லில் அகரம் தொகுத்தலாயிற்று.
சட்டோ நினைக்க மனத்தமுதாம் சங்கரனை. திருவாசகம் 8 கோத்தம்பிரான் 7 என்றதைப் போல சட்டம் அறம், சட்ட அறம், செம்மையான அறம், அறம்பளர நின்ற களிறு என இயையும். கோன் என்றதும் கூத்தனையே குறித்தது. அமர் கூத்தன், விருப்பப்படும் கூத்தனையுடையவன். குலம் மேன்மை, கணபதி மூத்த களிறாள்தல் பற்றி முருகனை இளங்களிறு என்றார். மானமர் தடக்கை வள்ளல் தன் பிள்ளை என முன்னகூறி பின்வரும் கூத்தன் குல இளங்களிறு என்றது. உயிர்களது இடரை போக்குவதற்கு கூத்தினை விரும்பி ஆடும் அவன் மகளுக்கு இடர் பயப்பது குணமோ என்று கருத்தை தோற்றுவித்த பொருட்டா. குணமணி குருளை கொவ்வைவாய் மடந்தை படுமிடர் குறிக்கொளாதழகோ மணமணி மறையோர் வானவர் வையமுயமற்றடியனேன் வாழத்தினமணி மாடத் திருவிடைக்களியில் திருக்குறா நீழல் கீழ் நின்ற கணமணி பொருநீர் கங்கதன் சிறுவன் கணபதி பின்னிளங்கிளையே. பெருமை பொருந்திய கூட்டத்தவரான அந்தணர்களும் தேவர்களும் நில உலக உயிர்களும் தீங்கி நின்றும் பிழைக்குமாறும் அடியேனாகிய ஞானம் வாழுமாறும் உறுதியான அழகிய மாடி வீடுகளையுடைய திருவிடைக்களியில் திருக்குறா நிழலின் கீழ் நின்ற இடத்தினங்கள் தோதிகளை அடித்து கொண்டு வரும் நீர்பெருக்கவுடைய கங்காதேவியின் மகனும் கணபதியின் தம்பியும் ஆகிய முருகப்பெருமான் நற்குணங்கள் தன்னை சேர்ந்து அழகு பெறுதற்கு காரணமாக சிறுமியாய் கொவ்வை கனி போன்ற சிவந்த வாயின உடைய என் மகள் தன் அருள் முழுமையுமாக கிட்டாமையால் துயரத்தை தன் மனத்திலேற்று அதற்கு பரிகாரம் தேடாமல் இருப்பது அவனுக்கு அழகிய சொல்லாகுமா? குணமணி குருளை நற்பண்பினையுடைய சிறந்த வீரமுடைய சிறுவன் முருகன். குருளை என்றது சிங்கக்குட்டியை இகது உவம ஆகுபெயராய் அதுபோலும் சிறுவனை குறித்தது. குறிக்கொள்ளாதது என்பது குறைந்து நின்றது மனம். மணமணியும் மறையோர் மங்கள விழாக்களை அழகுபடுத்துகின்ற அந்தணர் மறையோரை வையத்தாறு நின்று வேறு பிடித்தது. சிறப்பு பற்றி வாழ நின்ற எனையையும். திண்ணம் என்பது இடை குறைந்து திணம் என வந்தது. திண்மையாகிய மாடம் என்க கணமணி கூட்டமாகிய இரத்தினங்களுடைய பின் இளங்கிளை தம்பி கிளை இளஞ்சே கிளையிளம் சேய் அக்கிரிதனை கீண்ட ஆண்டகை கேடில் வெற்செல்வன் வளை இளம் பிறை செஞ்சடை அரண் மதலை கார் நிறமால் திருமருகன். மிச்சம் அங்க இருக்குது. 4 பேர் திரையிளம் பொழில் சூழ் திருவிடைக்கணியில் திருக்கூரா நிழற்கீழ் நின்ற முளை இளங்களிரன் மொய்குலற் சிறுமிக்கு அருளும் கொல் முருகவேள் பரிந்தே. தன் அடியாருக்கு சுற்றமாக உதவும் இளைய குமரனாய் கிரௌஞ்சமலையை பிளந்த ஆண்மைத்தன்மை உடையவனும் என்றும் அழிதல் இல்லாத வேலினை ஏந்திய செல்வனும் வளைந்த இறம்புரை சூடி சிவந்த சடைய உடைய சிவருமான் மகனும் கார்மேகம் போன்ற நிறத்தை உடைய திருமாலுடைய சகோதரி மகனும் எல்லோரும் மகிழ்ச்சியால் திளைக்கின்ற இளமரச் சோலைகளால் சூழப்பட்ட திருவிடைக்களியில் திருக்குமார மரத்தின் கீழ் நின்ற மிக இளைய ஆஞ்சானை போல்பவனும் ஆகிய முருகவேள் இரக்கங்கொண்டு என் செறிந்த கூந்தலை உடைய சிறு பெண்ணுக்கு அருள் செய்வாளோ மாட்டாளோ. குறிப்புரை: இளங்கிளை என்பதே கிளை இளையான் என மாறி நின்றது.
இளைய பிள்ளை என்றவாறு. சேய் முருகன் இளம் கிளையாகிய முருகன் என்க. கிரி கிரௌஞ்சமலை திளை பலரும் இன்பம் துய்க்கின்ற. முளை இளங்களிறு மிகவும் இளைய களிறு. முருகவேள் என்றதை களறு என்றதன் பின்னும் பரிந்து என்றதை சிறுமிக்கு என்றதன் பின்னும் கூட்டுக. பரிந்து அன்பு கொண்டு. லீசம்மா, பரிந்த பரிந்த செஞ்சுடரோ பரிதியோ மின்னோ பவளத்தின் குளவியோ பசும்பொன் சொரிந்த சிந்தூரமோ தூமணித் திரளோ சுந்தரத்தரசிது என்ன தெரிந்தவை திகழ்வாள் திருவிடைக்களியில் திருக்குறா நீளற்கீழ் நின்ற வரிந்த வெஞ்சிலக்கை மைந்தனை அஞ்சொல் மையல் கொண்டையுறும் வகையே. வேத நெறியை அறிந்த வேதம் கூறிய நெறியில் வாழும் மக்கள் வாழும் திருவிடைக்களியில் திருக்குறா நிழற்கீழ் நின்ற கட்டமைந்த கொடிய வில்லை கையிலேந்திய இளைஞனாய் உள்ள முருகப்பெருமான் திறத்து அழகிய சொற்களை பேசும் என் மகள் காம மயக்கம் கொண்டு அவன் திருவுருவினை எல்லோரும் விரும்பும் சிவந்த சுடரோ சூரியனோ மின்னலோ தூய இரத்தினத்தின் குவியலோ அழகுக்கு உயர்நிலையாகிய அரசோ என்று பலவாறாக ஐயுறுகிறாள். குறிப்புரை: பரிந்த வீசுகின்ற, சுடர் விளக்கு, குளவி கொழுந்து, சிந்துரம் செந்நிறப்பொடி, மணி மாணிக்கம், சுந்தரத்தரசு அழகின் தலைமை, முருகன் விற்படையும் உடையனாதலை கருதி சிலைக்கை மைந்தன் என்றாள். சொல் அழகிய சொல் இஃது அதனை உடையாள் மேல் நின்றது. ஐயுறும் என்றது முற்று வகையானே என உருவு விரிக்க. சொலாள் மையல் கொண்டு மைந்தனை சுந்தரத்து அரசாகிய இது சுடரோ பரிதியோ என்ன வகை வகையாக ஐயுறும் என்க. வெயிட் பண்ணுங்க வார். நீங்க படிச்சு கொண்டிருங்க வார். தனாபடியுங்க வகை மிகும் தனாபடியுங்க. வகை மிகும் அசுரர் மாளவந்துளிஞை வானமர் விளைத்ததாளாளன் புகை மிகும் மனவிலை புறம்பொடிபடுத்த பொன்மலை வெள்ளெந்தன் புதல்வன் திகை மிகு கீர்த்தி திருவிடைக்களியில் திருக்குறா நிழற்கீழ் நின்ற தொகை மிகு நாமத்தவன் திருவடிக்கென் துடியடை மடல் தொடங்கினனே. பொழிப்புரை: பல வகையினரான எண்ணிக்கையில் மிகுந்த அசுரர்கள் அழியும்படியாகத்தானே சென்று அவர்களுடைய மதில்களை வளைத்து கொண்டு பெரிய போரினை செய்த முயற்சியுடையவனும் புகைமிக்க தீயால் திரிபுரம் அழியுமாறு செய்த மேருமலையை வில்லாக ஏந்திய சிவபெருமானுடைய புதல்வனும் நாற்புறம் பரவிய புகழை உடைய திருவிடைக்களியில் திருக்குறா நிழலின் கீழ் நின்ற எண்ணிக்கையால் மிகுந்த பல திருப்பைகளை உடையவனும் ஆகிய முருகப்பெருமானுடைய திருவடிகளை அடைய வேறு வழி கிட்டாமையால் என் மகள் பெண் மடலேறக்கூடாது என்று பொது விதியை நிகழ்த்து மடலேற ஆயத்தம் செய்து விட்டாள். குறிப்பு: ஊனிஞை அமர் முற்றுகையிட்டு செய்யும் போர். தாளாளன் வீரன் திகை திசை தொகை எண் அவை 100 1000 1000 கோடி முதலியனவா. நாம் 1000 பிறகு 100,000 முதல் 1000 இருந்தது பிறகு 100,000 கோடி முதலியனவா. நாமம் பெயர் திருவடிக்கு திருவடியை அடைதற் பொருட்டு என்றது தன்னை பணிகொள்ள ஏற்றுக்கொள்ளுதற் பொருட்டு என்றவாறு. துடியடை உடுக்கை போலும் இடையே உடையாள். கடலன்ன காமம் உளப் பின்னும் பெண்டிர் மடல் ஏறுதல் இல்லை. குறள் 1137. ஆயினும் அவளது
பெருந்துயரைப் புலப்படுத்த மடலேறத் தொடங்கினாள் என்றாள். மயல் தொடங்கினள் என்பதும் பாடம். பாடம். கமலா, இது திருக்கோவையாறுல இந்த மடலேறுன்றது வந்ததல்ல, ஓ ஓ நீங்க படிச்சு அது ஓ, ஆண்களுக்கு தான் அதுல சொல்லி ஓ, இருந்தது. ஓ அதுதான் இல்ல இல்ல தலை நானும் யோசிச்சேன். இது முடிய கதைப்போம். இது முடிய எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து வச்சு கதைப்போம். ஓகே. இன்னும் 2 வாட்டு தான் இருக்கு. தொடங்கினல் மடல் என்றணி முடி தொங்கற் பிறைதலாகிலும் அருளான் இடங்கொளக் குறத்தி திறத்திலும் இறைவன் மரத்தொழில் வார்த்தையும் உடையன் திடங்கொள்வே திகர்வார் திருவிடைக்களியில் திருக்குறா நீளற்கீழ் நின்ற மடங்களை மலரும் பன்னிரு நயனத்து அருமுகத்து அமுதினை மருண்டே வேத நெறியில் உறுதியாக இருக்கும் நன்மக்கள் வாழும் திருவிடைக்களியில் திருக்குறா நிழற்கீழ், திருக்குறான்றது ஒரு மரம், அந்த மரம் நிழற்கீழ் நின்ற சிங்கம் போல்பவனாய் அடியார் திறத்து அருள் புரிய விழிக்கும் பன்னிரு கண்களையும் மறுமுகங்களையும் உடைய அமுதம் போல்வனாயுள்ள பெருமானைக் கண்டு காமத்தால் மயங்கி அவனை அடைய வேறு வழியில்லாத நிலையில் என் மகள் மடல் எடுக்கத் தொடங்கிவிட்டாளாக. அதனைக் கண்டு தன் முடியில் அணிந்துள்ள மாலையின் வெளியில் இதழ்களை கூட அவள் ஆறுதல் பெறுமாறு அப்பெருமான் வழங்குகின்றான் அல்லன். தன் அருகிலேயே இடம்பெற்றுள்ள அக்குறமகளாகிய வள்ளியம்மையார் கொள்ளக்கூடிய வெகுளியை விட மிகுதியாக அப்பெருமான் இவள் திறத்து தன் வெகுளியை புலப்படுத்தும் செயல்களும் சொற்களும் உடையனாக இருக்கின்றார். குறிப்புரை: தொங்கல் மாலை பிற இதழ் சிறப்பில்லாததாகலின் அதனை ஏனும் கொடுத்திலன் என்றால் இடங்கொள் அக்குறத்தி திறத்திலும் தன்பால் இடங்கொண்டிருக்கும் வள்ளியது தன்மையை காட்டிலும் மரத்தொழில் வார்த்தையை உடையன் பகைத்தொழிலை உடைய சொற்களையும் இவள் அதாவது தலைவி கூற்றில் உடையனாகின்றான். தன் கணவனை மற்றொருத்தி காதலித்தலை அறியின் அவளிடத்தில் வள்ளியம்மைக்கு பகை உண்டாதல் இயல்பாதலின் அவள் இன்னும் பகை வார்த்தையை உடையன் என்றாள். மாலை கொடாமையே அன்றி என்னும் பொருள் தருதலின் வார்த்தையும் என்ற உண்மை இறந்தது தழுவிய எச்ச மடங்கள் சிங்கம் அமுதத்தினை என்றதன் பின்னர் கண்டு என ஒரு சொல் வருவிக்க. நானா? அனு. மருண்டுரை கோயில் மல்குனன் குன்றப்பொழில் வளர் மகிழ்ந்திருப்பிடவூர் வெருண்டமான் விளியார்க்கு அருள் செய்யா விடுமே விடலையே எவர்க்குமை அன்பர் திருண்டவை திகர் வாழ் திருவிடைக்களியில் திருக்குறா நிழற்கீழ் நின்ற குருண்ட பூங்குஞ்சி பிறைச்சடை முடி முக்கண்ணுடைய கோமளக் கொழுந்தே. முருகப்பெருமானுக்கு உண்மையான அன்பர்களாகிய வேத நெறியை தெளிவாக உணர்ந்து பின்பற்றும் சான்றோர்கள் வாழும் திருவிடைக்களியில் திருக்குறா நிழற்கீழ் நின்ற பூக்களைச் சூடிய சுருண்ட மயிரினையும் பிறையைச் சூடிய சடைமுடியையும் முக்கண்களையும் உடைய சிவருமானுடைய மென்மையான கொழுந்து போன்ற மகனாகிய முருகன் விரும்பி உரைகின்ற திருக்கோயிலையும் வளம் நிறைந்த சிறந்த குன்றுகளிடத்தே வளர்கின்ற சோலைகளையும் உடையதாய் எல்லோரும் மகிழும்படியான திருப்பிடப்பூரில் உள்ள மருண்ட மானின் விழி போன்ற மருண்ட விழிகளை உடைய இப்பெண்களுக்கு அருள் செய்யாமல் அவர்களை புறக்கணித்து விடுவானோ? குறிப்புரை: எவர்க்கும் மெய்யன்பர் என்பது முதலாகத் தொடங்கி உரைக்க மருள என்பது மருண்டு என திரிந்தது. மல்கு வளங்கள் நிறைந்த கோயிலையும் குன்றத்தையும் உடைய சோலைகள் வளர்கின்ற திருப்பிடவூர் என்க. இது ஒரு வைப்புத்தலம். திருக்கையிலையில் அரங்கேறிய சேரமான் பெருமானது ஞான உலாவை மாசாத்தானர் வெளிப்படுத்திய ஊர். ஒரு தலப்பதிகத்தில் மற்றொரு தலத்தை நினைவு கூறும் முறை பற்றி இத்தலத்தை இங்கு எடுத்தோதினார். திருப்பிடவூரில் அருள் செய்யா விடுமே என்க. அருள் செய்யா விடுமே, அருள் செய்யாதொழிவானோ விடலை காலை, இதனை கொழுந்து என்றும் பின்னர் கூட்டு. குருண்ட சுருண்ட கோமள கொந்து அழகின் குருத்து என்றது முருகனை.
இதனுள் முருகனுக்கு பிறைச்சடை முடியும் முக்கண்ணும் கூறப்பட்டமை நோக்கற்பாலது. ஓ, கோமளம் என்றதனை சிவபிரானுக்கு ஆக்கி உரைப்பினுமாம். இதுல இருக்க முடிஞ்சுதா? இன்னும் ஒன்று கொழுந்திரள்வாயார் தாய்மொழியாக தூமொழி அமரர் கோமகனை செழுந்திரச்சோதி செப்புரை சேந்தன் வாய்ந்த சொல்லிவை சுவாமியையே செழுந்தடம் பொழில் சூழ் திருவிடைக்களியில் திருக்குறா நிழற்கீழ் நின்ற எழுங்கதிரொளியை ஏத்துவார் கேட்பார் இடர்கெடும் மாலுலா மனமே. திருச்சிற்றம்பலம். பொழிப்புரை. அறியாமையாகிய மயக்க நிலவப் பெற்ற மனமே, தூய்மையான சொற்களை பேசும் தேவர்களின் தலைவனும் செழுமையாக திரண்ட சோதி வடிவினனும் ஆகிய சுவாமி எனப்படும் முருகனை பற்றி செப்புரை என்ற ஊரினை சார்ந்த சேந்தனாகிய அடியேன் வளமையாக திரண்ட வாயினுடைய தலைவியின் தாய்மார் கூறும் சொற்களாகிய சொல்லிய சிற்றொற்களால் செழுந்தட பொழில் சூழ் திருவிடைக்களியில் திருக்குறா நிழற்கீழ் நின்ற உதிக்கின்ற ஞாயிறு போன்ற ஒளியுடைய முருகப்பெருமானை புகழ்பவர்கள் அங்ஙனம் புகழ கேட்பவர்கள் ஆகியவர்களுடைய எல்லா துன்பங்களும் கெட்டு ஓடும். குறிப்புரை. கொழுந்திரள் வாயார் தாய் செழுமையாய் திரண்ட வாயினுடைய செவிலி வழிபடுவோர்க்கு வரங்கொடுத்தல் பற்றி அமரரை தூமொழி அமரர் என்றார். செப்புரை சொல் என இயைத்து செப்பெனும் உரை போல்வதாகிய சொல் என உரைக்க முருகனாகிய அருமணியை தன்னுட்கொண்டிருத்தல் பற்றி இங்ஙனம் கூறினார். செப்புரை எனவும் செப்புதல் எனவும் பாடம் ஓதுவ செப்புரை ஊருமாம். வாய்ந்த பொருந்திய இதனை கோமகனை என்றதோடு கூட்டுக. இவை கொஞ்சம் மேல் எடுக்கலாமா? இவை என்றதில் இவற்றால் என உருவு விதிக்க சுவாமி முருகன் சுவாமியே என்ற ஏகாரம் அசநிலை கேட்பார்க்கு என்ன 4வது தொகுத்தலாயிற்று. மனம் இடர் கெடுமென இடத்து நிகழ்பொருளின் தொழில் இடத்தின் மேல் ஏற்றப்பட்டது. மாலுலா மனம் என்பது முதல் திருப்பாட்டிற் சென்று மண்டலித்தல் அறிக. முடிஞ்சது. ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.